பிடித்தமான ஒரு அமல், அடியான்ட்ட இருந்து அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் விரும்பக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பிரியமான ஒரு செயல், அந்த அமல் எது என்பதாக கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்னல் அஅமால அஹப்ப இலல்லாஹ், இந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒரு அமல் சொல்றாங்க. இந்த அமல் நிச்சயமாக இந்த அமல் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அந்த அமல் குறைவாக இருந்தாலும் சரி, அது அதவுமாகும், அது குறைவாக இருந்தாலும் சரியே, ஆனால் நிரந்தரமாக செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ரொம்ப குறைவாகவே ஒரு அமலை செஞ்சாலும் அதை நிரந்தரமா செய்யறது அல்லாஹ்விற்கு பிடித்தமானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரொம்ப விரும்புறது என்னன்னு சொன்னா, ஒரு அமலை நிரந்தரமா செய்வதை அல்லாஹ் விரும்புறான். அது ரொம்ப குறைவா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துல நான் என்ன செய்யறேன், ஒரு 100 சுப்ஹானல்லாஹ் ஓதாம நான் இருக்க மாட்டேன், அதுக்குன்னு ஒரு நேரத்தை முடிவு பண்ணி அதை தொடர்ந்து ஓதுவது, இந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. ஒரு நல்ல ஒரு செயலை, நல்ல ஒரு அமலை அதை விடாமல் செய்வது, அதை தொடர்ந்து அதை செய்து வருவது அல்லாஹ் விருப்பத்திற்குரியது, அல்லாஹ்வுக்கு பிரியத்திற்குரியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, நிரந்தரமான அமலை அல்லாஹ் விரும்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, உங்கள்ட்ட அல்லாஹ் விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, நிரந்தரமான அமலை அல்லாஹ் விரும்புறான். நிரந்தரமான அமல்கள் செய்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை பெற, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். நிரந்தரமான அமல்கள் செய்வதன் மூலமாக இரு உலகத்திலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, நல்லவர்களோடு நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அந்த அடியான் பெற்றுக் கொள்வார். அவருக்கு எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹ் நல்லவர்களை என்ன செஞ்சிருவான், அவருக்கு துணையாக, அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா உருவாக்கி வச்சிடுவான். நல்லதை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடையக்கூடியவர். ஒரு அடியான் செய்யக்கூடிய நல்ல செயலை கொண்டுதான் அல்லாஹ் திருப்தி அடைகிறான். ஒரு அடியானுடைய நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, எந்த ஒரு அடியான் நல்லதை கொண்டு திருப்தி அடைகின்றானோ, தீயதை கண்டு கவலை அடைகின்றானோ, நல்லதை பார்த்த உடனே மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். ஒரு நல்ல காரியத்தை, நல்ல செயலை செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் என்ன செஞ்சிடும், திருப்தி அடைந்த நிலையில இருக்கும். ஒரு பாவமான காரியங்களை செய்வதை கொண்டும் அல்லது ஒரு பாவமான காரியங்கள் நிகழ்வதை பார்க்கும் பொழுதும் கவலை அடையணும். என்ன இப்படி பாவமான தீமையான செயல்கள் நடைபெறுவதை பார்த்து கவலை கொள்வது இருக்குது, அந்த உள்ளம், அந்த ஈமானை சிறந்ததாக அல்லாஹ் பார்க்கிறான். இந்த தன்மை உள்ளவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். இரண்டாவது,